அண்டு இஸ்ரேல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, லெபனனில் அட்டாக் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்கிறதா, பட் இப்போ ரொம்ப பெருசாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் மேலே கை வச்சுருக்காங்க. அந்த காட்சிகள்லாம் கண் வச்சு பார்க்க முடியல. அந்த அளவுக்கு சேத குவியல்களாக கிடக்க அங்கேயும் இங்கேயும். ஈரான் உடனே நினைத்தமா பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் எதுக்கு அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்னா தேவையில்ல, நாங்கள் பேசலாம் மாட்டோம், ஸ்டாப் பண்ணிடுங்கன்ட்டாங்க. நீங்கள் முதல்ல இஸ்ரேலை ஸ்டாப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாம் இந்த பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிடுச்சு ஈரான். இந்த காசாலையும் சரி லெபனான்லேயும் சரி இஸ்ரேல் இனப்படுகொலை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை அமெரிக்கா எப்போ தடுத்து நிறுத்துதோ நாங்கள் அப்போ தாங்க திரும்ப பேச வருவோம், அது வரைக்கும் எங்களை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு ஈரான் ஒரு பெரிய ஸ்டாண்ட் இப்போ எடுத்திருக்கு. இஸ்ரேல் எப்போ எல்லா சண்டைகளும் நிறுத்துதோ நாங்கள் அப்போ தான் அமெரிக்கா கூட பேசுவோன்னு ரொம்ப திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க ஈரான் அரசு. இதில் நெத்தன்யாகு இருக்கார்ல, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர், அவர் என்ன சொல்லியிருக்கார், இப்போது முதல்ல ஹெஸ்புல்லா நிறுத்த சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் நிறுத்துகிறோம். அவங்க சும்மா சும்மா இஸ்ரேல் மேலே அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, ப்ரொஜெக்டர்ஸை ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்களே, அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். அவங்க திரும்ப ஒரு ப்ரொஜெக்டில் இஸ்ரேல் மேலே அடித்தாலும் லெபனான் கேபிட்டல் பெய்ரூட் இருக்குல்ல, அங்கே நாங்கள் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்க டார்கெட்ஸை அடிச்சு முடிச்சிடும் பார்த்துங்க. அந்த டார்கெட்ஸ் எல்லாத்து மேலேயும் நாங்கள் குண்டு போடுவோன்னு அவர் வார்ன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, எங்களை சீண்டிட்டு உங்களை சும்மா போக விட்டுருவோமா இந்த ஹெஸ்புல்லாவை, அவங்க கதையை முடிச்சிருவோம், அடுத்த கட்டத்துக்கு மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸை கொண்டு போவோன்னு அவர் பெரிய வார்னிங் அங்கே கொடுத்துட்டாப்புல. இதை பார்த்துட்டு ஈரான் சும்மா இருக்குமா? ஐஆர்ஜி செனதர்மா சொல்லியிருக்காங்க, வடக்கே இஸ்ரேல் பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்க மக்கள்லாம் உடனடியாக வெளியேறுங்கன்ட்டாங்க. ஐயையோ, திரும்ப ஒரு பெரிய போரை இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் பார்க்க போகிறோமான்னு எல்லாருமே பதற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டாங்க, வடக்கு இஸ்ரேல் யாரும் இருக்காதீங்க, எல்லா வீடுகளை காலி பண்ணி வெளியே போயிடுங்க அப்படின்ட்டு. இஸ்ரேல் ஒருவேளை பெய்ரூட்டை மட்டும் தாக்குச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் இஸ்ரேல் அடிப்போம், இதை நாங்கள் பதிலடி தாக்குதலாக மனசில் வச்சு ஒரு வழி ஆக்கிடுவோம் இஸ்ரேலன்ட்டு ஐஆர்ஜி ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட்டை விட்டாங்க. விஷயம் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கா. அமெரிக்காவில் இருக்க எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ட்ரம்ப்புக்கு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் கரெக்டாக என்ன சொல்லிட்டாங்க, ஏங்க இஸ்ரேல் எப்போவுமே கடந்த காலங்களில் பண்ண தவறுகள்லேருந்து பாடமே படிக்காதா, ஏற்கனவே அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டுட்டாங்க, இதுக்கப்புறமே இது போல் கொண்டுகிட்டே இருக்கணுமா, என்னது இது, இதுக்கு அமெரிக்க அரசு துணை போகணுமான்னு அங்கே இருக்க அப்போசிஷன் லீடர்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது பத்தாதுன்னு சில ரிப்பப்ளிகன்ஸே, டொனால்ட் ட்ரம்ப் எந்த பார்ட்டிங்க, ரிப்பப்ளிகன் பார்ட்டி தான், அதை சேர்ந்த சில முக்கியமான நபர்களே இஸ்ரேலுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த கட்சி சார்ந்தே பாருங்க, அங்கே இது வேறு ஓடிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் இன்னும் இந்த இனப்படுகொலை லெபனான் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. முதல்ல பாலஸ்தீன் சார்ந்து பண்ணாங்க, இப்போ இது வரைக்கும் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அங்கே கடுமையான அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை மறந்துடாதீங்க, லெபனானில் இந்த கிரைசிஸில் மட்டுமே இது வரைக்கும் இஸ்ரேலால் கொல்லப்பட்டவங்க எண்ணிக்கை 3100 கடந்துருச்சுங்க. மனித உயிர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், 3100 கடந்து போய்கிட்டு இருக்கு.